சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதனால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஜிஎஸ்டி சாலையில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றனவா? என்ன விவரம்? மக்கள் எந்த அளவுக்கு இந்த கூட்ட நெரிசலால பாதிக்கப்பட்டிருக்காங்க? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை தாம்பரத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். பேருந்து நிலையம் முழுவதுமே மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. பல்லாவரம் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயில்களாக கடற்கரை ரயில் நிலையத்துக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன் காரணமாக இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருந்த ஏராளமான பொதுமக்கள், பயணிகள் இந்த ரயில் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் குவிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் காட்டிக் கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் ஒவ்வொரு பேருந்துகள் வரும்பொழுதும் அதை முண்டியடித்துக் கொண்டு ஓடி சென்று ஏறுகிறார்கள். ஏனென்றால் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் மின்சார ரயிலில் ஏறி இருந்தால் அவர்கள் மிக இலகுவாக நகரின் உட்பகுதிக்கு ஈஸியாக சென்றிருக்க முடியும். ஆனால் தற்போது ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பயணிகள் பேருந்தை நாடுவதற்காக இந்த பேருந்து நிலையத்தை காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு குவிந்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த கிண்டி நோக்கி, அதாவது தாம்பரத்திலிருந்து கிண்டி நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில் தான் இருக்கிறோம். அங்கு முழுவதுமே வாகனங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றன. நம் வாகனம் நிற்பதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் போன்றவை இந்த ரயில் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் சென்னை நகருக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் பெரும் சிரமத்தோடு உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் பிரச்சனை இல்லாமல் இந்த பேருந்துகளை ஏறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னையின் உள்ளே செல்லக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை 30 முதல் 50 பேருந்துகள் வரை கூடுதலாக சர்வீஸ் இயக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த எண்ணிக்கை பொதுமக்களின் தேவையை பொறுத்து அதிகரிக்கப்படும் எனவும் போக்குவரத்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பொதுமக்கள் தொடர்ந்து இங்கே பேருந்துகளாக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் கோயம்பேடு செல்லக்கூடிய பயணிகளும், நம்முடைய வடபழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களும், மேலும் பாரிமுனை நோக்கி செல்லக்கூடிய பயணிகளும் அதிக அளவில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பயணிகள் இங்கு காத்திருக்கும் அதே வேளையில் ரயில் நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஏதுவாக இங்கு பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் காவல்துறை பாதுகாப்பு செய்திருக்கிறது. எவ்வளவு காவல்துறை இருக்கிறார்கள் என்பது குறித்து ஆயுதப்படை ஏசி நம்மோடு இருக்கிறார். ராஜா சார். சார் வணக்கம் சார். இப்ப எவ்வளவு சார் போலீஸ் போட்டிருக்கோம்? என்ன வகையான நீங்க சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு இருக்கீங்க? சார், டிராபிக் எந்த விதத்திலும் ஃபைல் அப் ஆகக்கூடாதுன்ட்டு உயர் அதிகாரிகள் சொன்ன பேரால நம்ம ஏஆர் மட்டும் ஒரு 70 பேர் கொடுத்துருக்கோம். ஏஆர் டிராபிக் ஒரு 30 பேர் போட்டிருக்கோம். தாம்பரத்தில் மட்டும் லாண்ட் ஆர்டர் போலீஸும் போட்டிருக்காங்க. போட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாம பப்ளிக் ஃப்ரீயா வண்டி ஏறி போகணும் அப்படிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், இப்ப பாலத்து மேலாம் வண்டி நிக்கிறத பார்க்க முடியுது. அந்த நெடுந்தொலைவுக்கு சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுது. உடனடியாக அதை சரி செய்யறதுக்கு என்ன சார் நம்ம அறிவுறுத்தல் வழங்கிட்டு இருக்கோம்? எப்படி இப்ப நம்ம பார்த்தோம், நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி சீரமைப்பு பணி எப்படி இருக்கு சார்? இப்ப நீங்களே பாருங்க, அந்த டைம் இருந்தது உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க. பாலம் எல்லாம் இப்ப ஃப்ரீயா இருக்கு. பாலம் மவுத் வரைக்கும் தான் மெயின் டிராபிக்கும் இருக்கு. கிண்டு மிஷன் வரைக்கும் நம்மளுக்கு ரோடு நல்லா தெரியுது சார். அதே மாதிரி இந்த பக்கமும் ஜனங்கள் ஃப்ரீயா பஸ் ஏறி போய்கிட்டு இருக்காங்க சார். உடனுக்குடன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், இப்போ நீங்க தான் களத்துல இருக்கிறீங்க, நீங்க நேரடியா பாக்குறீங்க. பேருந்துகளோட தேவைகள் அதிகமாக தேவைப்படுது. பொதுமக்கள் முண்டியடிச்சு ஏறிட்டு இருக்காங்க. இது உங்கள் தரப்புல இருந்து காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்ல போக்குவரத்து துறைக்கோ தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா? போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் சொல்லி உடனே பஸ்ஸஸ் வர சொல்றோம் சார். அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு வண்டி வர சொல்றோம் சார். போக்குவரத்து அதிகாரிகளும் இருக்காங்க. அங்க பாருங்க, அங்க இருக்காங்க. ராதா, தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட விளக்கம் என்னவென்றால், இங்கு போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டது. இருந்தாலும் உடனடியாக காவல்துறையினர் அதனை சீரமைத்து இங்கு போக்குவரத்து இலகுவாக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தபோதிலும் இந்த பாதிப்பு என்பது பிற்பகல் வரை தொடரும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் பிற்பகல் மதியம் 1:30 மணி வரையில் இந்த ரயில்கள் ரத்து என்பது இருக்கிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து சென்னை நகருக்குள் வரக்கூடிய பயணிகள் கூடுவாஞ்சேரி வரை ரயில் மூலமாகவும் அதன் பிறகாக பேருந்துகளை பிடித்து அவர்கள் நகருக்குள் வர வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் கூட்டம்
கூட்டம் அலைமோதக்கூடிய இடமாக இந்த தாம்பரம் காணப்படுகிறது. ஏனென்றால் கிழக்கு கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் இதேபோன்று பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் இந்த தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து அவர்களுடைய பயணங்களை தொடர திட்டமிருந்த நிலையில் ரயில் ரத்து காரணமாக அவர்களோட மாற்று வழிகளை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இன்று மட்டுமல்லாமல் நாளையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாளையும் ரயில்கள் 55 ரயில்கள் ரத்து செய்யப்பட இருக்கின்றன. 55 ரயில்கள் ரத்து செய்யப்படும் வேளையில் இந்த பாதிப்பு நாளையும் தொடரும். ஆகவே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அதேபோன்று பயணிகள் எளிதாக பயணங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். ராதா, போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.